ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க உங்க வீட்டில் இருக்காங்களா? அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. குழந்தைங்க காலையில எழுந்திருக்கிற டைமும் சரி, நைட்டு தூங்க போற டைமும் ஒரு ஃபிக்ஸ்டு டைமா வச்சுக்கோங்க. நினைச்ச நேரத்தில் தூங்கி நினைச்ச நேரத்தில் எழுந்திரிக்கிற பழக்கத்தை உண்டு பண்ணாதீங்க. ஸ்கூலுக்கு 9 மணிக்கு போவோம்னா ஒரு 1 hour 2 hours முன்னாடி எழுப்பிட்டுட்டு காலை கடன்களை பல்லு விளக்குறது, பாத்ரூம் போறது, குளிக்க வைக்கிறது எல்லாம் பழக்கப்படுத்திட்டு, அதுக்கப்புறம் காலை சாப்பாடு உங்க வீட்டில் என்ன சாப்பாடு சமைக்கிறீங்களோ அந்த சாப்பாடை வயிறார கொடுத்து அனுப்புற பழக்கத்தை உண்டு பண்ணுங்க. அதை விட்டுட்டு காலைல ஏழிச்ச உடனே ஒரு டம்ளர் பால், 4 பிஸ்கட்டு, 4 ரஸ்க்கு கொடுத்து அவங்க வயிற்றை நிறைச்சிட்டு சாப்பிடாம ஸ்கூலுக்கு போயிடலாம் சார்னு சொல்லிட்டு பையன் மேல பழிய போடுறதோ, அப்படி இல்லைன்னா காலையில ஸ்கூல் வேன் சீக்கிரம் வந்துடுது, ஸ்கூல்ல சீக்கிரம் ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு இன்னொருத்தவங்க மேல பழிய போற பழக்கத்தை உண்டு பண்ணாதீங்க. இப்பெல்லாம் குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ் அனுப்புற ஒரு பழக்கம் உண்டு பண்ணியிருக்கீங்க. அதை வந்து ஹெல்த்தி ஸ்நாக்ஸா கொடுத்து அனுப்புங்க. சும்மா நீங்க கொடுக்க கூடாது என்னன்னா பிஸ்கட்டு, சாக்லேட்டு, கேக் ஐட்டம்ஸ், லேசு, குர்குரே இந்த மாதிரி பழக்கத்தை கொடுத்து அனுப்பாதீங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் குழந்தைங்க வந்து கை காலெல்லாம் கழுவ சொல்லுங்க. முடிஞ்ச ஒரு வேலை குளிக்க வைங்க சொல்லுங்க. யூனிஃபார்ம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு விளையாட சொல்லுங்க. ஒரு 1/2 hour ஓடி வாடி விளையாட சொல்லுங்க. அப்பதான் குழந்தைங்க வந்து ஹெல்த்தியா இருப்பாங்க. இன்னொன்னு, குழந்தைங்களை வந்து மொபைல் வந்து ஒரு யூஸ் பண்ண அனுமதிக்காதீங்க. 3 வயசு வரைக்கும் மொபைல் கொடுக்க கூடாது. 3 வயசுக்கு மேல 1/2 hour மேல மொபைல் கொடுக்காதீங்க. அந்த 1/2 hour கண்டினியூஸா கொடுக்காம ஒரு 10 நிமிஷம் இன்டர்வல்ல கொடுக்கலாம். இது இல்லாம அவன் என்ன மொபைல்ல யூஸ் பண்றான் அப்படிங்கறத நீங்க கண்காணிச்சு வைங்க. ஒரு சமூக நீதி கதைகள் கேட்கலாம், ஒரு விக்ரமாதித்யன் கதைகள், ஒரு காமெடி அந்த மாதிரி பண்ணிட்டு அதை வந்து நீங்க அவங்க குழந்தையோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. தூங்குறதுக்கு 1/2 hour முன்னாடி குழந்தைய வந்து மொபைல் பார்க்க அனுமதிக்காதீங்க. டிவி பார்க்க அந்த ஸ்கிரீன்ல இருந்து அவங்க வெளியில வந்தாதான் குழந்தை நல்லா தூங்குவாங்க, கனவுக்கு நல்லபடியா வரும். இல்லைன்னா அந்த மொபைல்ல பார்த்தது கேம் அதுதான் உங்களுக்கு ரிப்பீட்டடா இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு வேளை சாப்பாடாவது வீட்டில் எல்லாரும் உட்காந்து சேர்த்து சாப்பிட மாதிரி பழகுங்க. நடந்து போற குழந்தைகளும் சரி, பிளஸ் சைக்கிள் போற குழந்தைகளும் சரி, வீதியில வந்து இடது பக்கமா போக சொல்லி பழக்கப்படுத்துங்க. ரோட கிராஸ் பண்ணும்போது 2 பக்கமும் பார்த்துட்டு கிராஸ் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.